டிவி தினகரன் மீது அதிருப்தியில் இருந்தவர்கள் வெளியேறியது. இப்போ இதெல்லாம் ஒரு சிக்கலா என்டிஏக்கு மாறாதா? சிக்கல் தான், ஆனால் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது. சிக்கல் எப்போவுமே எல்லா கட்சியிலும் எல்லா சூழலையும் எப்பவும் ஏற்படும். ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறா அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்கள் டிடிவி தினகரன் தம்பி சுவாமிநாதன் சொன்னார், அந்த தென் மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்கவர்னு சொல்லி. ஆனால் இருக்கும், ஆனால் அதை சரிக்கட்டுகிற மாதிரியான அணுகுமுறைகளை பிஜேபியும் அமமுக அதிமுக எல்லாமே சேர்ந்து செஞ்சுருவாங்க. அதனால் பெரிய தாக்கம் இருக்காது. தாக்கம் இருக்கும், பெரிய அளவு இருக்காது. வெற்றி வாய்ப்பையோ அல்லது அவருடைய முன்னேற்றத்தையோ தடுப்பதாக இருக்காது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாமகவை பொறுத்தவரையில் இன்னமும் கட்சி யார் பக்கம்னா, ஏன்னா அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல, இன்னும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். உங்களுக்கு காமன் சிம்பலாக மாம்பழம் இருக்குது. அதை பற்றி ஒரு தகவல் சொல்லணும். இன்றைக்கு காலையில் ராமதாஸ் அவர்கள் கூட மாம்பழம் சின்னத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் கலந்து கொள்கிற அந்த கூட்டணி கட்சியில் அதை வச்சு மாம்பழ சின்னம் வைத்திருப்பதை ஆட்சேபித்தார். என்னை பொறுத்தவரை நான் பழைய தகவல் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் இது தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாம்பழ சின்னம் யாருக்கும் இல்லை, அது ஃப்ரோசன்னு சொல்லலை. ஹவவர் இது ரெண்டு கட்சியுமே அன்புமணி தரப்பினரோ ராமதாஸ் தரப்பினரோ பயன்படுத்த முடியாது என்கிற லெவலில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ரீஸ் பண்ணியாங்கன்னா, முடக்கினாங்கன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தர வேண்டிய சிம்பிள் தர வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக எம்ஜிஆர் மறைவுக்கு ஏற்பட்ட சூழல் மாதிரி இல்லை. அதனால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக இன்னும் சில நேரத்தில் பொதுக்கூட்ட மேடை நடைபெறக்கூடிய பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். இன்னொரு புறம் தொண்டர்களினுடைய வருகை என்பதும் அதிகரித்திருக்கிறது. மதுராந்தகம் பகுதியை காவல்துறையினர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். 7 அடுக்கு பாதுகாப்பு என்பது பிரதமரினுடைய வருகை ஒட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் ட்ரோன் பறக்கக்கூடாது. குறிப்பாக சென்னை திண்டிவனம் சாலையில் போக்குவரத்தில் மாற்றங்கள் என பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மேடைக்கு அவர் வருகை தர இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் என்ன கருத்தை முன்வைக்க போகிறார்? ஏற்கனவே அவருடைய வருகைக்கு முன்பாக போடப்பட்ட அந்த கருத்து பதிவு என்பதும் இது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். தற்போதைய விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ பிரதமர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். எவ்வளவு நேரமாகும் அவர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு? பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலம் தற்பொழுது தமிழகம் வருகை தந்திருக்கார். சென்னை விமான நிலையத்திற்கு அவருடைய விமானம் வந்தடைந்திருக்கிறது. அவரை ஆளுநர் மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் தலைமைச் செயலர் பொறுப்பு டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக, பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் அவரை விமான நிலையத்தில் வரவேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கு பெறக்கூடிய முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்காக ஹெலிகாப்டர் மூலம் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரை மணி நேரம் தாமதமாக வந்த விமானம் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. விமான நிலையம் முழுவதுமே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமரை தற்பொழுது வரவேற்றிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் செல்ல இருக்கிறார். ஏறக்குறைய 20 நிமிடத்தில் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஹெலிபேடுக்கு அவர் செல்வார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 3:05-3:10 மதுராந்தகத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கோகுல், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. தொடர்ந்து நாம் விருந்தினர்களோடு பேசலாம். திரு சுவாமிநாதன், இப்போ கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரதமர் வர இருக்கிறார். அந்த அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இப்போ விரைவில் அவர் பேசக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. என்ன பேசுவார் பிரதமர் இன்றைய உரையில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. வரத்துக்கு முன்னாடியே திமுக அரசுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துடுச்சுன்னு ட்விட்டர்ல பதிவிட்டு வருகிறார். எப்படி பார்க்கலாம் இந்த சமிக்கைகளை?
நிச்சயமா ஒரு ஊழல் நிறைந்த அரசாக இருக்கு என்பதாக ஒரு கட்டமைப்பு செய்வார்கள். இந்த தேர்தலில் இதைதான் பிரதானமாக எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதில் எல்லாமே நம்ம ஒரு திட்டமிட்ட ஒரு முன்னோட்டங்களை நம்ம உள்வாங்கிக்கலாம். ரொம்ப குறிப்பா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் பட்டியலை வாசித்தார். அது மட்டும் இல்லாம அது ஆளுநர் அவர்களுக்கு கொடுத்தாரு. டெல்லியிலையும் சென்று முறையிட்டு விட்டு வந்தார். சோ அதுல இருந்தே தெரிந்து விட்டது அவர்கள் 3 முக்கியமான விஷயங்கள் எடுக்க போறாங்க இந்த தேர்தலுக்கு. அதுல ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஊழலை ஒழிப்போம், நாங்க ஊழலை ஒழிப்பதற்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கேட்கிறோம் அப்படிங்கிறதா ஒரு குரலை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இன்றைக்கு மோடி அவர்கள் பிரதானமாக பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடங்கி அண்மையில இந்த சனாதனம் தொடர்பாக வந்த இந்த தீர்ப்புகள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சுட்டிக்காட்டி இங்க ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லை என்பதாக அவர்கள் பேச வாய்ப்பு இருக்கிறது. சோ இப்ப இடைநிறுக்கமான அரசா நாங்க இருப்போம், நாங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை போன்ற விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே முதல்வர்கள் ஒரு தெளிவான ஒரு ட்வீட் போட்டுட்டாங்க. கல்வி நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. இதற்கெல்லாம் தனித்தனியா ஏற்கனவே துறை சார்ந்த அமைச்சர்களும் பதில் சொல்லிட்டாங்க. தர்மேந்திர பிரதான் ஒரு முறை தமிழகம் வருகிற பொழுது குறிப்பிட்டாரு. கல்வி நிதி மறுப்பு ஏன்னு கேட்கிறப்ப சொன்னார், மும்மொழி கொள்கையை நாங்க கொண்டு வந்தோம், நீங்க ஏற்கல, அதனால நாங்க கொடுக்கல வெளிப்படையாகவே தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு போனார். எல்லாமே ஏற்கனவே விடையளிக்கப்பட்ட கேள்விகளும் கூட தான். நீங்க மெட்ரோ ஏன் கொடுக்கல, கோயம்புத்தூர்ல ஏன் மெட்ரோ அலோவ் பண்ணல, மதுரைக்கு ஏன் மெட்ரோ கொடுக்கலன்னு கேட்கிறப்ப கூட அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட எங்கிருந்து போன தரவுகள் சரியா இல்ல, ஒன்னொன்னுக்கும் ஏதோ ஒரு பதில் சொல்லிவிட்டாங்க. பட் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய முறையில தமிழ்நாட்டிற்கு இதுவரை எத்தனை கோடிக்கு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், இனி எங்களோட இலக்கு என்ன, நாங்க வந்தா என்ன செய்வோம் என்பது போட்டு பேசினாலும் கூட ஒரு ஊழல் பிரதானமாக இருக்கும் இந்த உரையில அப்படிங்கறத பார்க்கப்படும். அப்படிதான் இருக்கும், அப்படிதான் வடிவமைச்சிருப்பாங்க. பிளஸ் முழுக்க முழுக்க அந்த ஆலயங்கள் சார்ந்து, கோயில்கள் சார்ந்து, ஏன்னா அந்த பாஜகவினுடைய அந்த செயல்பாடுகளையும் நம்ம பார்த்தோம்னா அண்மை காலமாக பாஜகவினுடைய அந்த RSS சங் பரிவார் அமைப்புகள்ல ஒன்று இந்து மாநாடு நடத்துறாங்க, முருகர் மாநாடு நடத்துறாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்தை வழக்கு ரீதியாக சென்று சில பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. சோ இதையெல்லாம் மையப்படுத்தி ஹைலைட் பண்ணி ஒரு ஆன்மீகமும் இருக்கும் அவருடைய பேச்சுல, அதிபயங்கரமான அரசியலும் இருக்கும், அதுல ஊழல் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படிதான் பிரதமர் அவர்களுடைய பேச்சுல இன்றைய உரை கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம். திரு பாக்கிப்போ, இந்த உரை அப்படிங்கிறது இந்துத்துவாவுக்கு ஆதரவாகவோ இல்ல ஆன்மீக அரசியலாகவோ இருக்கக்கூடிய பட்சத்துல அது என்ன தாக்கத்தை கொடுக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கு பிரதமருடைய உரையிலன்னு உங்க கருத்து என்ன? என்ன பொறுத்தவரை இல்லை, அநேகமா நரேந்திர மோடி அதெல்லாம் தவிர்த்துருவாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய மனப்போக்கை சரியா ஸ்டடி பண்ணவர். அவர் தலைவர்கள்லாம் பேசுவாங்க, திருப்பரங்குன்று டச் பண்ணக்கூடாது, ஆனால் திருப்பரங்குன்று இஷ்யூவை பற்றி எந்த அளவுக்கு டீல் பண்ணுவாங்க தெரியல. ஆனால் தம்பி சுவாமிநாதன் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது. அதாவது திமுக அரசுக்கு எதிரான அலையை உருவாக்குவதற்கான கட்டமைப்பு வேலைகளை தொடங்கி வைப்பார் நரேந்திர மோடி. உதாரணத்துக்கு அவர் சொன்ன மாதிரி ஊழல் மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கள்ளச்சாராயம் போன்ற சமூக விரோத செயல்கள் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி திமுக அரசுக்கு எதிரான மனப்பான்மை ட்ரெண்டை தான் உருவாக்குவார் அப்படிதான் நினைக்கிறேன். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற விஷயங்கள் நீங்கள் ஹிந்துத்துவாவோ அல்லது திருப்பரங்குன்ற இஷ்யூ அதெல்லாம் இங்கே ஈடுபடுமான்னு தெரியாது. அவருக்கு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டோட பல்சை நன்கு அறிந்தவர். அதனால் மற்ற தலைவர்கள் பேசுகிறது ஒரு விஷயம். ஸோ இதை முன்னெடுத்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனப்போக்கை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் அவரோட பேச்சு. அப்படி தான் அமையும். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அதாவது அதிமுக தலைமையில் என்டிஏ இருந்தோன்னா என்னென்னாலும் செய்யும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதையும் முன்னெடுத்து வைப்பார். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாக்கி, செய்தியாளர் சுபாஷ் மீண்டும் களத்திலிருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், இன்னும் சில நேரங்களில் பிரதமர் பொதுக்கூட்ட மேடை பகுதிக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, விவரம் என்ன? சற்று நேரத்தில் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து அங்க வரவேற்பு நிகழ்ச்சியில இருந்து வரவேற்புக்காக அங்க வந்திருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் இப்போ பிளைட்ல இருந்து கீழே இறங்கியிருப்பாங்க. இறங்கினோடனே அவருக்கு இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சார்பாக வரவேற்பு கொடுத்து அவருக்கு மலர் செண்டுகள் கொடுத்து ஆளுநர், அதே போல தமிழக அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் எல்லாம் வரவேற்பார்கள். அந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இமீடியட்டா அவர் ஹெலிகாப்டர் மூலமா இங்க இருக்கக்கூடிய, அதாவது மதுராந்தகத்துக்கு வர இருக்காங்க. வரக்கூடிய அந்த இடத்திலேயே அதிமுக பொதுச் செயலாளர் அவரை வரவேற்பார் என்ற தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதிமுக பொதுச் செயலாளர் பிரதமரோட சேர்ந்து வாகனத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கு. அந்த காட்சி ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், எல்முருகன், நைனா நாகேந்திரன் ஆகியோரும் அந்த இடத்துல வரவேற்று அவர்களை மேடைக்கு அழைத்து, பிரதமர் அவர்களை மேடைக்கு அழைத்து செல்வார்கள். மேடையில கூட்டணி கட்சி அனைவருமே அங்கே தயார்
நிலையில தற்போது இருக்கிறார்கள். அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகினதே அதிமுகவுல சில பிரச்சனைகள் மூலமா அது உருவாச்சு. கடும் வார்த்தை மோதல்கள், அவரை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்த டிடிவி தினகரன் மனம் மாறி தற்போது கூட்டணிக்கு வந்திருக்கிற சூழ்நிலையில இருவரும் மேடையில் ஒன்றாக போகிறார்கள். அந்த தருவாய் பிரதமர் முன்னிலையில் நடக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வு மிக உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது இருக்கக்கூடிய சூழலாக இருக்கு. பிரதமர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இன்றைய தினத்தில் மேலோங்கி இருக்கு. நன்றி சுபாஷ். கூடுதல் விவரங்களுக்காக நாம் மீண்டும் இணையலாம். தொடர்ந்து விருந்தினர் திரு சுவாமிநாதனிடம் பேசலாம். சுவாமிநாதன், இப்போ இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் சில சிக்கல்கள் இருந்ததுங்கிறதும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. குறிப்பா பாமகவினுடைய அந்த அன்புமணி தரப்பு, டிடிவி தினகரன் மீதான அதிருப்தியில வெளியில வந்த முக்கியமான தலைவர்கள், இது போன்ற சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில பிரதமரினுடைய வருகை அப்படிங்கிறது கூட்டணிக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது சரியா இருக்குமா? அது தாக்கத்தை கொடுக்குமா? பிரதமர் அவர்களுடைய வருகை நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை தான் கொடுக்கும் கீழே தொண்டர்கள் மத்தியில. பட் அது தொண்டர்கள் கிட்ட கொடுக்கும். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை இன்னுமே அவர்கள் ஒழுங்குபடுத்தணும். நீங்க நான் அதை தான் சொன்னேன். டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய அரணா இருந்த ஒரு சவுத்துல மாணிக்கராஜானா கோவில்பட்டி தொகுதியை டிடிவி தினகரன் அவர்கள் தேர்ந்தெடுத்தாரு. கோவில்பட்டி தொகுதிக்கு அவர் ஏன் வந்தார்? 2021 கயத்தார் ஒன்றியத்தினுடைய முன்னாள் சேர்மனா இருந்துச்சு அவருடைய குடும்பம், மாணிக்கராஜா அவருடைய குடும்பம். அந்த ஒன்றியம் தான் அங்க பெரிய விஷயம். சோ அந்த கோவில்பட்டி தொகுதியில நின்னா டிடிவி தினகரன் ஜெயிப்பார்னு அவரே நம்புறாரு. அதனாலதான் அங்க களம் கண்டார். இந்த கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் முழுவதுக்குமே அமமுக அவர் தான் கவனிச்சுக்கிட்டார். அதனாலதான் அவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு அவரே போயிட்டார். அவன் கிரவுண்ட்ல ஜெல் பண்ண வேண்டிய தேவை ரொம்ப இருக்கு. அது ஒரு பிரதமர் வந்துட்டாரு, ஒரு கூட்டத்துல பேசிட்டாருன்னா அது மக்களுக்கு புரியும், ஒரு தனி வலிமை பெற்றிருக்கிறது. ஆனா கட்சியினருக்கு கிரவுண்ட்ல 2 பாலிடிக்ஸ் செட் பண்ணணும். ஒண்ணு டிடிவி தினகரன் அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலிருந்து நகண்டு முழுக்க முழுக்க அதிமுக எதிர்ப்பு தான். நீங்க கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தா டிடிவி தினகரன் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க திமுகவுக்கு அவர் பதில் சொன்ன காலத்தை விட முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்கு, செயலுக்கு, செயல்பாட்டுக்கு பதில் அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த இடத்த கிரவுண்ட்ல முதல்ல இவங்க சரி பண்ணணும். இன்னுமே கட்சியில மாவட்ட அளவுல நிறைய கூட்டங்கள் போட்டு நம்ம எந்த சூழல்ல இந்த முடிவு எடுத்திருக்கோம், நிர்பந்தம் இருக்கும்ல. நீங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு திமுகவை அகற்றணும்னு அவர் ஒரு பொது கருத்து வெளியில சொன்னாலும் கூட இன்னைக்கு கிரவுண்ட்ல ரியாலிட்டி என்ன உடைத்து பேசுவதாக இருந்தா 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறாரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னாங்கன்னா இந்த 10 தேர்தல்ல நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப 2 தரப்புக்குமே இது ஒரு பெரிய பலவீனமாக தானே முடியுது. அப்ப ஏதோ ஒரு வகையில தேசிய ஜனநாயக கூட்டணி இணைத்திருக்கிறது. நம்ம இவ்வளவு நாள் போராடி விட்டு 2 கட்சி தொண்டர்களுமே ஏறக்குறைய சோர்வடைஞ்சிட்டாங்க. போராட்டம் திமுக அதிமுக என்கிற களத்துல மாறி நம்ம இப்படி வந்துட்டோம். இது பாமகவுக்கும் பொருந்தும். நீங்க அன்புமணி ராமதாஸா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஷார்ப்பா அறிக்கை விடுவாங்க திமுகவுக்கு எதிராக. பட் களத்துல கிரவுண்ட்ல 2 பேருமே இவங்க 2 பேரும் தான் மாத்தி அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் எதிர்கட்சிகளுக்கான இருப்பிடத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆரம்பித்த நாள்ல இருந்து அதிமுகவுடைய அந்த விஷயம் அதுல பாமகவை பொறுத்தவரை கடந்த 4 மாதங்களாக கேள்விக்குறியாக்கி இருக்கு. சோ இந்த இடத்துல கிரவுண்ட்ல முதல்ல ஜெல் பண்ணணும். அது ஒரு மோடி அவர்கள் வந்துட்டாலே மட்டுமே அமமுக அதிமுக தொண்டர்கள் கரைவேட்டியை மடித்து கட்டி கொண்டு அப்படியே ஒற்றுமையா பாட்டு பாடி